எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், அவர்களது குணாதிசயங்கள், வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பற்றி இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகஸ்ரீடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். அந்த 9 பாதங்களும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அடக்கம். அப்படி பார்க்குறப்ப இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களும், மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரர்களும் இந்த ரிஷபராசிக்குள்ள அடக்கமாகிடுவாங்க. இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பயணிப்பதற்கும், பொருளாதாரத்தில் தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவே பிறந்திருக்க ஒரு ராசி லக்னக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் தான். குடும்பத்து நபர்கள் மீது அதிகப்படியான பந்தபாசத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஒரு பொருளாதார தேடல் வாழ்க்கையில் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இவருடைய வாழும் காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பொருளாதார தேடல் பண்ணி அதில் நிறைவடைஞ்சிருவாங்க, இல்லை பொருளாதார தேடல்கள் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். குடும்பத்து நபர்கள் மீது அதிகப்படியான பற்றுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். தன்னை அழகுபடுத்திக்குவதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ், லக்ஸரியாக ட்ரெஸ்ஸு போடணும், லக்ஸரியாக ஷூ போடணும், நம்ம அப்படியே ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற தன்னை அழகுபடுத்திக்கூடிய அந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். கலைகளின் மீதான ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஒரு விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறது, ஒரு பாடல் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, ஒரு டான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, விளையாட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறது, ஒரு அரசியலில் போகணும்னு நினைக்கிறது, சினிமாவில் போகணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி கலைகளின் மீதான ஒரு ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், நல்ல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வாழ்க்கையில் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு மனைவிக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம், அவர்களுக்கான மரியாதை, அவர்களுக்கான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனது பேச்சாற்றல் மூலமாக மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஒருத்தர் பேசி கட்டிப்போ அந்த சாதுரிய பேச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சாதுரிய பேச்சின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய, கட்டி போடக்கூடிய பேச்சை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். உண்மையை பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா தான் உண்மையை சொல்லிட்டு போயிடணும். பொய் சொல்லி அதில் 1008 பிரச்சனையை சந்திக்கிறத விட உண்மை சொல்லி ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு போகிறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் மனதிற்குள்ள இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்து நபர்களோட நல்லா உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது பேச்சில் பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். ஒரு தடவை ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இல்லை ஒருத்தனை பற்றி இப்போ ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சொல்கிறான், ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்கிறான் அப்படின்னா வேண்டான்னு அந்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவன் 1008 நல்ல விஷயம் அதில் சொன்னாங்க கூட வேண்டான்னா வேண்டாம் தான். அந்த பேச்சில் பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். தனது மனதை இடத்திற்கு தகுந்தவாறு மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு வசதியான இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளால வசதியாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான மனோபக்குவத்தையும், இல்லைப்பா நமக்கு இன்னைக்கு நிலைமை சரியில்லை, இன்னைக்கு ஒன்றும் கையில் இல்லை, இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனது மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். மனதை நல்லா தைரியமாக வச்சுக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வாழ்வில் வெற்றி அடைவதற்கு ரொம்ப ஈஸியான வழி எதாக இருந்தால் என்கிட்ட ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அதன் மூலமாக லாபம் அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். எனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும்ப்பா, எனக்கு இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ விஷயம் தெரியுது, இதை எப்படி நம்ம பணமாக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், இதை எப்படி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை, அறிவை எப்படி பயன்படுத்தி ஒரு லாபம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே போகக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். ஒரு துறைகளில் போவாங்க, ரொம்ப நாளைக்கு பயணிப்பாங்க, முடியாது, திருப்பி அந்த செய்யக்கூடிய முயற்சி வீணாகி வேற ஒரு துறைக்கு போய் அதில் ஒரு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த
ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும். தாயாருடைய ஆதரவும் தாயாருடைய பாசத்தையும் முழுமையாக பெற்ற ஒரே ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான். தாயாருடைய அன்பையும் பாசத்தையும் முழுமையாக பெற்ற ராசிக்காரர்கள், தாய்வழி உறவு அவர்களுடைய ஆதரவும் அன்பையும் பெற்ற நபர்களாகவும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். இந்த இடம் நிலம் வீடு வாகன யோகம் சம்பந்தமான விஷயங்கள் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக அடையக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள், இவர்களுடைய முயற்சிக்கும் இவர்களுடைய போராட்டத்திற்கும் என்றாவது ஒரு நாள் வாகன யோகம் இடயோகம் இது சார்ந்த விஷயங்களை அடையக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் காணக்கூடிய கனவுகளை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய நபர்களாகவும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். நல்ல ஒரு கடின உழைப்பாளிகள். வீட்டில் பார்த்தீங்கன்னா இவருடைய தாயார் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருப்பார்கள். எதா இருந்தாலும் ஒரு எங்கள் அம்மாட்ட கேட்டு ஒரு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனதை பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி கையாள தெரிந்த நபர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். எந்த சூழ்நிலையில அந்த மனசை வந்து இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும், இல்லை நமக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல இந்த விஷயம் நமக்கு வேணும், இந்த இடத்துல இந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த அறிவாற்றலோடு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனது மனதை கையாள தெரிந்த நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். நண்பர்களோட நல்லா விருப்பத்தோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உண்மையாக பழகுவாங்க நம்மள்கிட்ட. ஆனால் அந்த நண்பர்கள் இவர்கள்ட்ட உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். நண்பர்கள் ரீதியாக நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடியது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா அவர்களுக்காக போய் ஒரு பிரச்சனை முன்னாடி நிற்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அவர்களுக்காக ஒரு ஜாமீன் போகிறது, கடன் பிரச்சனையில் போய் முன்னாடி நிற்கிறது, நீங்கள் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் நண்பங்க அப்படிங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்வதை தவிர்த்து கொள்வது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கடைசியில் அந்த மாதிரியான கடன் சார்ந்த விஷயங்கள் இவர்கள் போய் நிற்கக்கூடிய முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர் தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது நல்லது. ஏன்னா அந்த காதல் விவகாரங்களில் ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ அது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு. கடன் வாங்கி கூட அவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி கூட அந்த விஷயத்தை செய்ய துணிஞ்சு வாங்க ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் வந்துடும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. எல்லாரும் பிரச்சனைக்கு நான் முன்னாடி போய் நிற்கிறேன்டா, ஆனால் எனக்கு பிரச்சனை நான் தாண்டா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சொல்லக்கூடிய குணாபாவங்களை கொண்டவர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம ஒரு வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட தன்னை சுற்றி பொறாமை குணம் கொண்ட நபர்களையும் நண்பர்களையும் உடன் வேலை பணிபுரிவர்களையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஏன்னா நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு திறமையாக ஒரு விஷயத்தை செய்வோம், அது சுத்திரவனுக்கு பிடிக்காது, இவன் என்னடா இப்போ வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தன்மை உருவாகக்கூடிய சூழ்நிலை இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாழ்வில் இந்த தொழில் சார்ந்த உத்தியோகம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாமல் இடத்துக்கு இடம் டக்குன்னு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு இடம், 4 வருஷத்துக்கு ஒரு இடம், ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, பார்த்தா 6வது வருஷம் அது சூட் ஆகாது, இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் விவகாரங்களில் தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் தரக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல அவர்களுக்கு வரக்கூடிய மனைவி, அப்படி இல்லைன்னா கணவனாக இருந்தால் மனைவி எடுத்துக்கங்க, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க. இவர்கள் வரக்கூடிய களத்திரம் நல்ல ஒரு விடாமுயற்சியுடனும் நல்ல ஒரு சுய முயற்சியுடனும் செயல்படக்கூடிய நபர்களை களத்திரமாக பெறக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். நண்பர்கள் பின்புலத்தை அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இவங்க நல்ல பேக்ரவுண்டு, ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டு நிறையா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலிலும் யாரோடும் கூட்டு சேர்ந்து செய்யலாம், வாடா பார்ட்னர் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்து கொள்வது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரருக்கு ரொம்ப நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் துணிந்து எதையும் முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம எங்கேயா டூர் போகிறோமா டக்குனு ஒரு 20 மணி நேரம் கடன் வாங்க ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பொருளாதார தேவைகளை அதை பற்றி கடன் வாங்கி கூட செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, வர்றதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லி, இல்லை யாருக்காவது ஒரு உபதேசம் ஒரு ஆலோசனை சொல்லி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏன்னா உனக்கு நல்லது தாண்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இது இவங்க சரியான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க கூட அவன் போய் அந்த விஷயத்தை மாற்றி செஞ்சிருப்பான், அதன் மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம். அதனால யாருக்கிட்ட எதையும் பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துடும். அதே மாதிரி
கரெக்டாக நடந்துக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தந்தையாருடன் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே புகழை சரியான முறையில் கையாளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி எவ்வளோ நீங்கள் புகழ்ந்து என்ன பண்ணாலும் செஞ்சாலும் அது தனக்கு கீழே தான் அப்படிங்கிற, காலுக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த புகழை சரியான முறையில் கையாளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சாலும் கூட அந்த விஷயம் ஒரு நியாயமானதாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, நமக்கு சமமான ஒருத்தர் இருக்கு, அந்த உனக்கு பாதி எனக்கு பாதி தான் அப்படிங்கிற அந்த எண்ணம், இயற்கை குணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு கடவுளை எப்படி எளிமையா வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு கத்துக்கலாம். நம்ம எதுவுமே இல்லாட்டிங்களா நேராக போய் ₹1 கொடுத்து ஒரு கற்பூரத்தை வாங்கி 10 வச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கடவுளை எளிமையாக எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். கடமையை சரியான முறையில் செய்யக்கூடிய விஷயத்தையும் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள்ட்ட கற்றுக்கலாம். ஏன்டா இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் அந்த வேலையை செய்யறது அப்படிங்கிற அந்த கடமை, எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த கடமையை சரியான முறையில் செய்யக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தொழிலை ரொம்ப நேர்மையாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். அதாவது இவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வராது இவர்களோட ராசிக்கு. அப்படி இருக்க போகும்போது இவர்களோட ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும், இவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ சனி பகவானை ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ஒரு கிரகம் வந்து சனி பகவான் தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தொழிலை வந்து ரொம்ப நியாயமாக செய்யணும், யாரை ஏமாற்றக்கூடாது, ஒரு தொழில் நம்ம செய்கிறோம்னா அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். பொதுவாகவே எந்த ஒரு தொழிலையும் செய்வதற்கும் தயக்க குணம் இல்லாத ஒரு நபர்களாக இருப்பார்கள். ஒரு பெரிய லெஜண்ட் ஒர்க்கு போய் செய்யணும்னாலும் செஞ்சுருவாங்க, எந்த ஒரு சூழலிலும் இறங்கி எந்த களத்தில் இறங்கி ஒரு வேலை செய்யணும்னாலும் செய்வாங்க. தொழில் செய்வதற்கும் ஒரு வேலை செய்வதற்கும் தயக்க குணம் இல்லாத ஒரு நபராக இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். வேலை தாண்டா, எல்லாம் உழைப்பு தாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய அந்த தொழிலாக இருக்கட்டும், அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அதில் பொருளாதாரம் ரொம்ப ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். அது எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு வந்து ஏற்படும். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாத சூழ்நிலை வந்து இந்த ஒரு ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டுரும். என்னடா இவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வரமாட்டேங்கிறதேங்கிற எண்ணம் வந்து வாழ்க்கையில் இவர்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு. எவ்வளவு பணம் மிகப்பெரிய ஒரு பணம் பொருளாதார வாய்ப்பு வந்து ஏற்பட்டாலும் கையில் வாங்குறேன் ஆனால் அந்த பணம் வந்து என்கிட்ட நிற்கவே மாட்டேதுரா, காணா போயிடுது, எல்லாம் விரயமாயிருதா அப்படிங்கிற எண்ணமும் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாகவும் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள் இருப்பாங்க. இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது எப்படி இருக்கும், என்ன அர்த்தத்தில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான்லாம் அப்பயே 20 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், எனக்கெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே 20 லட்ச ரூபா லாஸ் எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அந்த புகழ்ச்சி பண்ணுறது. இப்போ நான் ரெடியாக உட்காந்துருக்கேன்டா, ஒரு இடம் வந்துச்சுன்னா 50 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஒரு இடம் வச்சுட்டு டக்குன்னு முடிச்சிடும், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபத்தின் காரணமாக பொருளாதார விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள். டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது, பொருளாதார விஷயங்களை டக்குன்னு கோபப்படுறது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மையில் சில பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒருத்தங்கிட்ட ஒரு பணம் வாங்கி அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அதற்கு மேலே அதிகமாக டக்குன்னு அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதற்கு மேலே அதிகமாக வட்டிக்கு பணம் வாங்கி அவனுக்கு உடனே செட்டில் பண்ணுறது, இல்லை இருக்கிற பொருளை விற்று டக்குன்னு செட்டில் பண்ணுறது. இந்த மாதிரி முன்கோபத்தின் காரணமாக சில பொருளாதார விஷயங்களில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது, காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நல்லது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையில அதாவது இழந்ததை மீட்டு தரக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா 2வது பாவம்
ஒரு ஜாதகத்தில் வரக்கூடியதில் 2வது பாவம். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் காலபுருஷத்தின் அடிப்படையில் 2வது வீடாக வராங்க. வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இவர்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் இழக்கிறாங்களோ, வாழ்க்கையில் முற்பகுதியாக இருக்கட்டும் பிற்பகுதியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இழக்கிறாங்களோ, சந்தோஷம், ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இது செய்யணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியாமல் இழக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இழக்கக்கூடிய விஷயங்களை மீட்டு எடுக்கக்கூடிய பாவம் இந்த 2வது பாவம் தான். இந்த 2வது பாவமாகவே இவர்கள் வருவதனால் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் இழந்த அத்தனை பொருளையும் மீட்டெடுக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். யார் என்ன சொன்னாலும் என்னோட பாதையில் நான் சரியாக போயிட்டு இருக்கேங்கிற எண்ணம் இவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அவங்க நடக்கிறாண்டா நான் சரியாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். நன்றி.